அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை செய்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாத துவக்கத்தில் நான் கொடுத்துருந்த ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். அதுபோல் ஆடி மாதத்தோடைய 3வது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கு பூஜையை செஞ்சுருந்தேன். அந்த பதிவை தான் இப்போது உங்களோட பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வாங்க இப்போ நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மத்தியானம் போலவே ஒரு 4-4:30 மணிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி செவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷனை முடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி குத்து விளக்கு பூஜைக்கு பால் பாயசம் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காலையில் பூவாடைக்காரி கும்பிட்ட தொட்டு சக்கரை பொங்கலும் வடையும் செஞ்சுட்டாச்சு. ஈவினிங் பால் பாயாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய சுமங்கலிக்கு இட்லி, குருமா, வடை, பாயாசம், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு 6 மணிக்கு முன்னாடியே அந்த டிஃபன் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய குத்து விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். குத்து விளக்கு பூஜையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போது அதை எப்படி செய்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணப்பலகையை சுத்தமாக கழுவிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரு கிராஸ் மேட் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வாழை இலையை வச்சுட்டு அந்த வாழை இலையை நல்லா ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துடணும். காஞ்சதுக்கப்புறமா அது மேலே பச்சரிசிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குத்து விளக்குக்கு நல்லா அழகாக பூவால் அலங்காரம் பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களே எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையில் விநாயகரை வச்சாச்சு. விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கணும். அவருக்கு குங்குமம், அதே போல் பூவு, அவருக்கு நெய்வேத்தியமாக ஒரு ஆப்பிளில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம சுமங்கலிக்கு என்னென்ன கொடுக்கறதா இருக்கோமோ அது எல்லாத்தையுமே அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி விட்டாச்சு. எப்போவுமே நம்ம விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு விநாயகரையும் இந்த பூஜையை நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம விளக்கு ஏற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க இந்த 2 பக்கம் அகல் விளக்கையும் அதுக்கப்புறம் காமாட்சம்ம விளக்கை மட்டும் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு சுத்தமான ஒரு துணியை விரிச்சிட்டு அது மேலே உட்காந்து நம்ம இந்த பூஜையை செய்யணும். அதுக்கு நம்ம நல்லா கை நிறைய வளையல் போட்டு நல்லா மங்களகரமாக பூ வச்சு நம்மளும் இந்த பூஜையை பண்ணும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அக்ஷதையை போட்டுட்டு நம்மளுடைய பூஜைகளை அப்படியே துவங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அக்ஷதையை போட்டாச்சு. இப்போது நல்லா நம்ம விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டேன். இப்போது விநாயகர் பெருமானுக்கு நம்ம ஆரத்தியை காமிச்சிக்கலாம். விநாயகர் வழிபாடு முடித்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்ம குத்து விளக்கை ஏற்றிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நெய்வேத்தியத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்மளுடைய குத்து விளக்கு ஏற்றிக்கலாம். இது ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோயில்களில் நிறைய ஊர்களில் செய்வாங்க. சென்னையில் திருவள்ளூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலில் தான் இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே நம்ம முன்னாடியே பேர் கொடுத்துடணும். பேர் கொடுத்துட்டு அந்த ஒரு பெரிய இடத்துல நிறைய பெண்கள் ஒரு 30 பேர்கிட்ட வருவாங்க. அதில் அவங்க என்னென்னா வெறும் விளக்கு, இந்த பஞ்ச பாத்திரம், தட்டு, விளக்குக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜை சாமான் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கவங்களே நமக்கு தருவாங்க. நம்ம அழகாக அந்த குத்து விளக்கு பூஜையை முடிச்சுட்டு அந்த விளக்கை அணையாமல் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஒரு நேரம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு சில நேரங்களில் காற்றடிக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அப்படின்போது ஏதாவது ஒரு பக்கம் நின்றுடும். அது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
நம்மளுடைய மனசு தான் காரணம். அவ்வளோ அழகாக அந்த ஒரு பக்கம் எரிஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சாலுமே அதில் ஒரு இதுவும் கிடையாது. அப்படியே உங்களால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் கோயில்கிட்டேயே நீங்கள் விளக்க குளிர வச்சுட்டு வீட்டு வாசப்படிக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த விளக்கை ஏற்றி நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் குங்குமத்தால் வந்து அட்சதை பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அந்த அட்சதை வந்து நம்மளுடைய தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம அட்சதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா லக்ஷ்மி தாயாருடைய பாடல்கள் நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார், அம்பிகை, சரஸ்வதி தேவி இவங்க 3 பேரையுமே வந்து போற்றி சொல்லி வழிபாடு பண்ணி தான் குங்குமத்தால் அர்ச்சனையும் அதே போல் அக்ஷதையால் அவங்களுடைய பேர்கள் எல்லாத்தையும் சொல்லி அக்ஷதையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு காட்டிட்டு அப்படியே வந்து குத்து விளக்குக்கு எல்லா தெய்வங்களையும் மனசார நினச்சி என்னோட இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வேண்டுதலையும் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த விளக்கு பூஜை எனக்கு பார்த்திங்கன்னா இது 3வது வருஷம். 3வது வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து 3 வருஷம் செய்கிறதா தான் வேண்டிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம தொடர்றதும் இல்லை இன்றைக்கி இந்த 3 வருஷத்தோடு போதுன்றதும் நம்மளுடைய விருப்பம்தான். நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கும் நம்ம செய்யலாம். நான் வந்து இது 3வது வருஷம் அப்படின்றதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம தூபம் காமிச்சியாச்சு, தீபம் காட்டியாச்சு. அடுத்ததாக வந்து ஆரத்தியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமானுக்கு ஆரத்தி காமிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து குத்து விளக்குக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். இது போல் ஆடி மாதத்தில் நம்ம வீட்லேயும் செய்யலாம், இல்லை கோயில்களில் செய்கிறதுலையும் நம்ம கலந்துக்கலாம். நம்மளால் எது முடியுதோ அதை செய்யலாம். கற்பூர ஆரத்தி எல்லாருமே காமிச்சிட்டாங்க. காட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் விழுந்து கும்பிட்டு என்னுடைய பூஜையவும் வந்து நிறைவு பண்ணிட்டேன். பூஜையெல்லாம் நல்லபடியாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்திருந்த சுமங்கலிக்கும் வந்து டிஃபன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு மங்களகரமான பொருட்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது வந்து இந்த பூஜையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்குக்கு ஆலங்கரைச்சி காட்டிக்கணும். அதையும் நம்ம கடைசியாக செய்யணும். அதே போல் ஆலங்காட்டி எடுத்துகிட்டு போய் வெளியில் ஊற்றியாச்சு. இது போல் தான் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான் விளக்கு பூஜையை செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னோட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். பவிஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.